கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு விஷயமாக உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒரு ராஜா தன் நாட்டில் இருக்கின்ற அமைச்சர் இடத்துல இப்படியா கேட்டாரா, இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா நிலைமையிலும் என்னை உற்சாகப்படுத்தும்படியாக எனக்கு ஒரு பூஸ்ட் போல ஒரு ஸ்ட்ரென்த்து தர மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை, ஏதாவது ஒரு சொல்லை, ஏதாவது ஒரு வார்த்தையை எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி தாங்க. அந்த மந்திரத்தையோ இல்லை அந்த வார்த்தையோ நான் சொல்லும்போது ஒரு புது பலன் அடையணும், எல்லாவற்றையும் காட்டிலும் நான் முன்ன போல் இன்னும் அதிகமாக செயல்படுற மாதிரி ஒரு மந்திரத்தை எனக்கு கண்டுபிடித்து தாங்க அப்படின்னு. அப்படியா அந்த மந்திரிகளும் நாடு முழுவதும் தேடி கடைசியில் ஒரு பெரியவர் இடத்துல போய் ராஜா இந்த மாதிரி கேட்குறாருன்னா அவர் என்ன பண்ணாராம், ஒரு பேப்பரில் அதை எழுதி கொடுக்குறார். இதை ராஜா கிட்ட கொடுங்க. ராஜாவுடைய வாழ்க்கையில் என்னைக்கு தான் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு அவர் உணர்றாரோ, தன்னை சுற்றிலும் யாருமே இல்லை, தனித்து விடப்படுகிறாரோ, அந்த நேரத்தில் மட்டும் அதை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மந்திரி எடுத்துகிட்டு ராஜா கிட்ட கொடுத்துட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு ராஜா ஒரு போருக்கு போகிறாரு. போருக்கு போகும்போது பயங்கரமான தோல்வி, உயிருக்கு பயந்து ஒரு சிலர் ஓடிட்டாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ராஜா மட்டும் எப்படியே தப்பித்து ஒரு காட்டில் தன்னை ஒளித்து கொள்கிறார். அப்போ ஒளிந்திருக்கும் போது அவர் தன்னுடைய நிலைமை குறித்து ரொம்ப வருத்தப்படுறார். எப்படி இருந்தேன்னா, என் வாழ்க்கை இப்படி மாறி போச்சு, எல்லா மக்களும் என்னை ஒரு அரசனாக ஒரு நம்பிக்கையாக பார்க்கும்பொழுது அவங்களுடைய நம்பிக்கைக்கு நான் உகந்தவனாக இல்லாமல் போயிட்டேன், இப்படி தோற்று போய் நிற்கிறேன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கும் பொழுது அப்போதான் அந்த பெரியவர் கொடுத்த அந்த பேப்பர் அவருக்கு ஞாபகம் வருகிறது. அது அவர் பத்திரமா வைத்திருந்தால் அதை எடுத்து பிரித்து பார்க்கும்போது அதில் இப்படியா இருந்துதான், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த வார்த்தையை படித்த பிறகு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மீண்டும் என்ன பண்ணாரு, திரும்பி நாட்டுக்கு வந்தார், படையை ரெடி பண்ணி மீண்டும் போருக்கு போறாரு. போருக்கு போய் தோற்ற அந்த அரசனை மீண்டும் அவர் இடத்துல போர் சண்டை போட்டு வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று 6ஆவது வருடத்தோடு தன்னுடைய நாடுக்கு திரும்பி வராரு. மக்கள் பெரிய ஒரு வரவேற்பு, எல்லாத்தையும் வரவேற்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது மீண்டும் அந்த பெரியவர் அந்த இடத்துல அந்த மந்திரி கிட்ட போய் அரசனை மறுபடியும் அந்த பேப்பர் எடுத்து படின்னு சொல்றாராம். அரசர்கிட்ட போய் சொல்லும்போது அரசர், இப்பதான் எல்லாமே இருக்கு, இப்ப எதுக்கு படி சொல்றாருன்னு எடுத்து திருப்பி படிச்சு பார்த்தா இதுவும் கடந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது போலதான் இன்னைக்கு இந்த 9ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்ற காரியங்கள் நிறைய நமக்கு கற்றுத்தருகிறது. சூழ்நிலைகள் எப்படினாலும் மாறும், எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இதுதான் உறுதியாக நாம் கை கொள்ள முடியாது. இந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோடு இந்த பகுதிக்குள்ள போனா நிறைய காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு தன்னை பற்றி எப்படி யோசித்து வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள நமக்கு ஈஸியா இருக்கிறது. பல நேரங்களில் ஒருவேளை நம்ம கூட சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பல பிரச்சனைகள், ஆனால் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறி மாறி தான் இருக்கும். பகலும் இரவும் மாறி மாறி வருவது போல் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வரும். அதனால் எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு ஆற்றல் படுத்துவாராக. இன்னைக்கு 9ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் நிற்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஏன் அப்படின்னா, இயேசு தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. முதல்ல 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார் என்ற போது அங்கே அவருடைய ஸ்ட்ராட்டஜி நமக்கு ரொம்ப அழகா தெரிகிறது. வாசிங்க 11 முதல் வசனத்தை. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாகவும் அவர்களே அனுப்புகிறார். அப்ப அனுப்பும்போது சில கண்டிஷன்ஸ் போட்டு அனுப்புறார். 3ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியாவது பையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, டிராவல் லைட். பொதுவாகவே நீங்க பயணப்படும் போது நீங்கள் அந்த பயணத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ரொம்ப வேகமாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பெரிய மூட்டைகள் என்ன பண்ணக்கூடாது, சுமந்து போகக்கூடாது. அதுதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் வெளியூருக்கெல்லாம் போகிறீங்கன்னா போகும்போது என்ன பண்ணணும், நம்மளே லிமிட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஒரு வெயிட் கம்மியாக நம்ம பொருட்கள் எடுத்து போகும்போது ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது வசதியாக இருக்கிறோம். அதுதான் சொல்கிறாரு. நீ நிறைய சுமந்து போனேன்னா உன்னால் நிறைய பயணிக்க முடியாது. அவருக்கு
நீங்க பயணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பயணம் என்பது வெகு தூரமா இருக்கணும். நிறைய மக்களை சந்திக்கணும். நிறைய மக்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கணும். நிறைய மக்களுக்கு நீங்கள் சுகம் தரணும். அதுக்காக என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய தேவைகளை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். எதுவுமே இல்லாம போங்க அப்படின்னு தான் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய ஊரை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் பதிந்திருக்கிற தூசியை உதறி போடுங்கள். இது பொதுவாகவே யூதர்களுடைய ஒரு வழிமரபு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே புற இனத்தாருடைய பகுதிக்குள்ளாக நடந்து போனா அந்த புற இனத்தார் பகுதி விட்டு வெளியே வரும்போது அவர்களுடைய கால்களில் இருக்கிற தூசியை தட்டி விடுவாங்க. அதை தான் இயேசு என்ன சொல்றாரு, தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவர்களுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய ஊர்களில் இருந்து வெளியே வரும்போது உங்கள் கால்களில் இருக்கிற தூசி என்ன பண்ணுங்க, தட்டி விடுங்க. ஏனென்றால் என்னுடைய வேலையை நான் என்ன பண்ணிட்டேன், செஞ்சிட்டேன். இந்த ஜனங்கள் என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ளல. இது என்னுடைய ரத்த கடனோ இல்லை என்னுடைய பொறுப்பு இல்லை, இது வந்து அவருடைய பொறுப்பு. என்னுடைய வேலையை நான் முடித்து விட்டேன் என்பதற்கு அடையாளமாக தான் அந்த தூசி என்ன பண்றாரு, தட்டிவிட சொல்கிறதாக பார்க்கிறோம். அடுத்தது 6ஆம் வசனத்துல பாருங்க. கிராமதோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இயேசு எதிர்பார்த்தது போல சீடர்கள் எல்லா கிராமங்களும் சுற்றி திரிந்து என்ன பண்ணாங்க, நற்செய்தியை பிரசங்கித்து மக்களை சுகப்படுத்தினார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, குழுவாக நபர்களாக பிரித்து அனுப்புவது மூலமாக அநேக பகுதிகளை நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்குள்ளாக சந்திக்க முடியும். இதுதான் வந்து மிஷினரிமார்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. நம்முடைய திருச்சபையுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஒரே இடத்துல ஒரு சர்ச்சை வச்சுட்டு எல்லா மக்களையும் இங்க வர சொல்றது விடாம, மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்றோம், திருச்சபைகளை எழுப்பி அநேக மக்களை அங்கே நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் வந்து இயேசுடைய ஸ்ட்ராட்டஜியாக, அவருடைய பிளானாக இருக்கிறது. இப்ப அடுத்தது 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை ஏரோது பத்தி பார்க்கிறோம். இந்த ஏரோதுடைய உண்மையான முழு பேர் வந்து ஏரோது அந்திப்பா. ஏரோது அந்திப்பா வந்து என்ன பண்றாரு, கேள்விப்படுறாரு. என்ன கேள்விப்படுறாரு, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சொன்னல கார்பங்குன்னு எத்தனை பங்கு, 4 பங்கு இருக்கிறாங்க. 4 பங்குல ஒரு பங்கு கார்பங்கு தேசாதிபதியான ஏரோது அந்திப்பா என்ன சொல்றாரா, சிலர் எலியா தோன்றினார் என்றும் சிலர் யோவான் உயிரோடு எழுந்தார் என்றும் பூர்வ காலத்து தீர்க்கதரிசி உயிர் பெற்றார் என்றும் யோவானை நான் சிறை சேதம் பண்ணினேன். தன்னை அவரே என்ன பண்றாரு, குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். நான் தானே யோவானை கொலை பண்ணேன், இவனுக்கு நான் பைத்தியம் மாதிரி என்ன சொல்றானுங்க, யோவான் உயிரோட வந்துட்டாருன்றார், நான் தானே அவனை கொன்னேன்னு இவர் என்ன சொல்றாரு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கலக்கம் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. ஏரோது வந்து இயேசுவை பார்க்க விரும்பினார். இயேசு பிறக்கும் பொழுது இருந்த ஏரோது இந்த ஏரோது இல்ல, இது வேற ஏரோது அந்திப்பா. ரைட்டா? இப்ப வந்து 10ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவு அளிக்கின்ற நிகழ்வு. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எல்லா நற்செய்தி நூல்களிலும் வரக்கூடிய ஒரே ஒரு அற்புதம் எதுனா 5 அப்பம் 2 மீன் தான். மற்ற எதுவுமே வந்து 4லுமே வராது. ஏன்னா 3த்துல வந்திருக்கோம், யோவான்ல வராம இருக்கலாம், யோவான்ல வந்திருக்கோம், மற்ற 3ல வராம இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு அற்புதம் மட்டும்தான் எல்லாத்துலயும் வருது. இப்ப லூக்கால பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல வருது, மத்தேயுல 14ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 14 13ல இருந்து 21, மத்தேயு 14 13, அடுத்தது மார்க்கு 6:30, மார்க்ல 6:30, அடுத்தது யோவான்ல 6:1ல இருந்து 14 ஆகிய 4 நற்செய்தி நூல்களிலும் இந்த 5 அப்பம் 2 மீன் இந்த இது வந்து நிகழ்வு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரைட்? இப்ப என்ன நடக்குதா, 10ஆம் வசனத்தை வாசிங்க.
ரைட். பெத்சாய்தா வந்து கிட்டத்தட்ட எங்க இருக்குன்னா எருசலேமுக்கு அருகாமையில் இருக்கிறது. நீங்க அந்த மேப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பெத்சாய்தா வந்து அந்த எருசலேம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப இயேசு என்ன பண்றாரு, கலிலேயாவிலிருந்து புறப்பட்டு இப்ப எதை நோக்கி வந்துட்டு இருக்காரு, எருசலேமை நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய வாழ்வு முடிய போகிறது. எப்போ அவர் எருசலேமுக்குள்ள வருகிறாரோ அதோட அவருடைய வாழ்வு முடிவடைகிறதா இருக்குது. அப்ப தம்முடைய மரணத்தை அவர் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்ப என்ன பண்றாரு, பெத்சாய்தா கிட்ட இருக்கிற ஒரு வனாந்தரத்துக்கு வரும்போது அங்க என்ன பண்றாங்களாம், ரைட். அவர் வந்து தனித்திருக்க போனா ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை தேடி வந்ததுனால இயேசு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவரோடு என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. இப்ப 13ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை பாருங்க. சாயங்காலமான பொழுது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமா இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் போய் தங்கி அவருடைய உணவை அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்பாதித்துக் கொள்வார்கள், அவர்களை அனுப்பிடலான்னு கேட்கும்போது இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்விறாருன்னா 13ஆம் வசனத்துல, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னும் போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு இது வருது, ஆண்டவரே இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்கறது, எங்ககிட்ட எவ்வளவுதான் இருக்கு, 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கு அப்படின்னும் போது நிறைய நேரத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம், இயேசு வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதத்தை, 5 அப்பம் 2 மீனை எத்தனை பேருக்கு கொடுக்குறாரு, 5000 பேருக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல மீதியாக எத்தனை எடுக்கிறாரு, 12 கூடைகள் எடுக்கிறாரு அப்படின்றாரு. ரைட். மனுஷகுமாரன் தூய ஆவியானவர் அவரால் ஆட்கொண்டவர்கள் எவ்வளவு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யலாம். மரித்து போனவரை உயிரோடு எழுப்பினவரால 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுப்பது பெரிய காரியமே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய காரியம் என்னென்றால் ஒரு மனிதனுடைய மனதை மாற்றுவது, ஒரு மனிதனுடைய மனதை மாற்றுவது. இயேசுடைய பிரசங்கம் என்பது இந்த 5000 பேருடைய மனதை மாற்றி இருக்கிறது. இவருடைய கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆண்களை பத்தி தான். அப்போ 5000 ஆண்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ பெண்கள் ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கும், குழந்தைகள் அது ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அந்த குழந்தைகளும் பெண்களும் இந்த 5000 பேர்ல வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எதுல அடங்க மாட்டாங்க, அந்த கவுண்ட்ல அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன கிடையாது, ஒரு மனிதராகவே கருதப்பட மாட்டாங்க. அதனாலதான் வந்து இந்த 5000 பேருன்றது வெறும் ஆண்கள் மட்டும்தான். ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன இருப்பாங்க, 5000த்துக்கும் அதிகமாக தான் இருப்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு 10,000 பேர் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா பொதுவாகவே சர்ச்சின்னு எடுத்தீங்கன்னா ஆண்களை விட யார் தான் அதிகமாக இருப்பாங்க, பெண்கள் தான் இருப்பாங்க. இயேசுவை தேடி வந்ததுல பெண்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு குழந்தையை வைத்து என்ன சொல்றாரு, சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் அப்படின்னு அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்ததும் யார் தான், சின்ன பையன் தான். அப்போ வந்து ஒரு பெரிய கூட்டம் தான். 5000 பேருன்றது ஒரு சின்ன கணக்கு தான் என்னை பொறுத்தவரையில் நான் சொல்றேன். அப்படின்னா இப்ப இயேசு எப்படி இவருடைய மனதை மாற்றி இருக்கிறார் என்றால், இந்த 5000 பேரும் அதுக்கு மேற்பட்டவர்களும் பல குழுக்களை சார்ந்தவர்கள், பல படிநிலையிலிருந்து வருகிறவர்கள். நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம், எருசலேமில் இருந்து வந்தாங்க, சமாரியால இருந்து வந்தாங்க, கலிலேயாவில இருந்து வந்தார்கள், யூதர்கள் வந்தாங்க, புறயினத்தார் வந்தார்கள், சமாரியர்கள் வந்தார்கள். அப்படின்னா இவர்கள் ஒருவரோடு இணைந்து போகவே மாட்டாங்க. குறிப்பா சமாரியர்கள் வந்து எல்லாருக்குமே தீட்டானவங்க. சமாரியரை பார்த்தாலும் சமாரியரோட பேசினாலும் யூதர்கள் என்ன ஆயிடுவாங்க, தீட்டுப்படுவாங்க. அவங்களோட சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட தண்ணி என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. இது எங்க நடக்குது பாருங்க, யோவான்ல 4ஆம் அதிகாரம். சமாரிய பெண் கிட்ட கேட்பாரு, தாகத்துக்கு நீர் யூதராயிருந்து என்னிடத்து சமாரியனாகிய என்னிடத்தில் நீ தாகத்துக்கு தா எப்படின்னு கேட்ப, நான் எனக்கு ஒண்ணு இல்லை, நான் கொடுத்தா நீங்க என்ன ஆயிடுவீங்க, தீட்டாயிடுவீங்க அப்படின்றதா கான்செப்ட். ஆனா இயேசு இந்த 5000 பேருடைய மனதை மாற்றி அவர்களை என்ன பண்றாருங்களா, அந்த 14ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட். இந்த 5000 பேரையும் 50 பேராக ஒன்னா உட்கார வச்சு ஒரே சாப்பாட்டை கொடுக்கிறார். இதுதான் ரொம்ப பெரிய அற்புதம். ஏன்னா இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய மனதை மாற்றணும்னா அது ரொம்ப கடினம். அவனுக்குள்ள வார்த்தை போனால் மட்டும்தான் அந்த மனம் மாற்றம் என்பது நடைபெறும். அப்ப இயேசுடைய மிகப்பெரிய அற்புதம் என்பது 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்ததில்ல, அந்த 5000 பேருடைய மனசை என்ன பண்ணிருக்கிறாரு, சாமி
மாத்திருக்கிறார். அதனால தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய அற்புதமாக நாம் பார்க்கிறோம். ரைட், அடுத்தது 18ஆம் வசனத்துல நீங்க எடுங்க. 18ஆம் வசனம். இப்போ வந்து தன்னிலை அறிதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான செல்ஃப் அனலைசேஷன். இயேசு தன்னை யார் என்று அறிந்து கொள்ள விரும்புகிறார். குறிப்பாக ஜனங்கள் இயேசுவை குறித்து என்ன பேசுறாங்கன்றது அறிந்து கொள்ள இயேசு ஆர்வமா இருக்கிறார். சீரகத்தில் கேட்கிறாங்க, ஜனங்க என்னை குறித்து என்ன சொல்றாங்க, யாது சொல்றாங்க, என்ன சொல்றான்னு கேட்கும்போது என்ன பதில் அளிக்கிறாங்க பாருங்க. இது யார் சொல்றாரு? ஏரோது சொன்ன அதே கான்செப்ட் சொல்றாங்க பாருங்க. சிலர் உங்களை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உங்களை எலியா என்றும், வேறு சிலர் பாருங்க. ஏரோது சொன்ன அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் பாருங்க. அதே ரிப்பீட்டேஷன் தான் யார் சொல்றாங்க? சீஷர்களும் சொல்றாங்க. அப்போ அந்த ஊர் முழுவதும் இதே தான் பரவுது. என்ன பரவுதுன்னா, இயேசுவை மெசியான்னு சொல்றதை காட்டிலும் இயேசுவை என்னன்னு சொல்றாங்க? யோவான்றாங்க. ஏன்னா அவங்க பார்த்த மிகப்பெரிய தீர்க்கதரிசி சமீப காலத்துல யாரு? யோவான் தான். அதனால இவரும் அற்புதம் செய்யறாரு, இவர் தான் யாரு? யோவான்றாங்க. அடுத்தது ஒரு சிலர் இருந்தாங்க எலியான்றாங்க. ஏன்னா இவரை மெசியான்னு ஏத்துக்கல. ஏன்னா முதல்ல யார் வரணும்? மெசியாவுக்கு முன்னாடி யார் வரணும்? எலியா வரணும். அந்த எலியா இவரு நினைச்சிட்டு இவர் எலியான்றாங்க. இன்னும் சிலர் வந்து பூர்வ காலத்து தீர்க்கதரிசி மறுபடியும் உயிரோட வந்திருக்கிறாங்கன்றாரு. சரி, இப்ப இயேசு சொல்றாரு, அவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம்னா, முதல்ல மக்கள் என்ன சொன்னாங்க தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப தன் கூட இருக்கிறவர்கள் தன்னை குறித்து அறிந்திருக்கிறார்களா என்று யோசிக்கிறார். அப்போ பேதுரு அறிக்கை செய்கிறார். என்ன அறிக்கை செய்கிறார் பாருங்க. நீர் தேவனுடைய கிறிஸ்து. கிறிஸ்து என்பது கிரேக்க பதம். அப்படின்னா அர்த்தம்னா அருட்பொழிவு செய்யப்பட்டவர், ஆர்டைன்டு ஒன் கிரேக்கத்துல. இதே வந்து எபிரேயத்துல சொல்லும் போது இத கிறிஸ்துவுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதுனா மெசியா, மீட்பதற்காக அருட்பொழிவு செய்யப்பட்டவர் அப்படின்றதா. அப்போ பேதுரு என்ன அறிக்கை செய்கிறார் என்றால், நாங்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா யார் தான்? நீர் தான் அப்படின்றார். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? 21ஆம் வசனம். இதே வந்து மத்தேயு 16:17 மத்தேயு 16:17 வாசிங்க. இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இது வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா மத்தேயு வந்து ஒரு கான்செப்டை சொல்றாரு. இந்த அறிவு பேதுருக்கு எப்படி வந்தது என்றால், பிதாவால் அவரு தெரியப்படுத்தப்பட்டார். மற்றவங்களுக்கு அது தெரியல, பேதுருக்கு அது கடவுள் விளக்கி இருக்கிறார் என்பதை இயேசு சொல்றதாக நாம் பார்க்கிறோம். இப்ப அடுத்தது 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை முதலாக இயேசு தன் சாவை அறிக்கை செய்கிறார். நான் சொன்ன பாருங்க, ஆரம்பத்துல அவருடைய சூழ்நிலையை அவர் புரிந்திருக்கிறார், தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறார். அந்த ராஜாவை போல தான் சூழ்நிலைகள் எப்பனாலும் மாறுன்றதை உணர்ந்த இயேசு முதல் முறையாக தன்னுடைய மரணத்தை குறித்து தம் சீடரிடத்திலே பேசுகிறார். 22ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதப்பாரராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், உழித்தெழுந்திருக்கவும் என்று சொன்னார். இதை கேட்டவனவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன ஆகல, இது புரியல. ஏனென்றால் தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் சொல்றார். மனுஷகுமாரன் என்ன பண்ணப்படுவார்? அவர் வந்து புறக்கணிக்கப்பட போகிறார், அவரை வந்து கொலை செய்ய போறாங்க. ஆனால் அவர் 3ஆம் நாள் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழுப்பப்படுவார் என்று சொல்லி தன்னுடைய சாவை இயேசு இந்த இடத்தில், இந்த 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இது பதிவு செய்யப்படுகிறது. 23ஆம் வசனத்தை பாருங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஒருவேளை நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால், என்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற என்னை நீங்கள் பின்பற்ற விரும்பினால், நீங்களும் உங்கள் மரணத்தை
உங்கள் கைகளில் சுமக்க வேண்டியதாக இருக்கிறதுன்றார். அதுதான் சொல்றாரு பாருங்க 23ஆம் வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதல் காரியம் செல்ஃப் டினையல், தன்னலம் இழக்கணும். அப்ப இயேசுடைய சீடர்களுக்கு பொது நலம் தான் இருக்கணும், தவிர்த்து என்ன இருக்கக்கூடாது, தன்னலம் இருக்கக்கூடாது. நான், என் குடும்பம், என் உறவுகள் அப்படின்ற எண்ணங்களை கடந்து இந்த பொதுவான ஒரு சிந்தனை வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது சிலுவை சுமப்பது அனுதினமாக இருக்க வேண்டுகிறது. சிலுவை என்பது பாரமானது, வலியை தரக்கூடியது, வேதனை தரக்கூடியது, இறக்கி வைக்க முடியாது, கடைசி மட்டும் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த சிலுவையை அனுதினமும் என்ன பண்ணோம், சுமக்கணும். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் பாடு அனுபவிப்பதற்காக இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் இந்த தலைவர்களுக்கு பின்னாடி போறவங்கலாம் எதுக்காக போவாங்க தெரியுமா? இந்த கட்சி தொண்டர்கள்லாம் தலைவருக்கு ஏதாவது ஒரு பதவி வரும்போது அவர் என்ன பண்ணுவார், நமக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்வார், ஏதாவது ஒரு என்ன பண்ணுவார், ஒரு டெண்டர் கொடுப்பாரு, ஏதாவது கவர்மெண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் தருவாருன்ற ஒரு நம்பிக்கையில தொண்டர்கள் அந்த தலைவனுக்கு பின்னாடி போவாங்க. இயேசுவுக்கு பின்னாடி போகிற தொண்டருக்கு அவர் கொடுக்கிறது என்னன்னா பதவியோ அதிகாரமோ செல்வமோ கிடையாது. அதுக்கு பதில் அவர் கொடுப்பது பாடுகள். நீ என்னை பின்பற்ற விரும்பினால் நீ எதை சுமக்க தயாராக்கணும், பாடுகளை சுமக்க. சிலுவை என்பது சாதாரணது கிடையாது. சிலுவை எதற்கு அடையாளம் என்றால் பாடுகளுக்கு அடையாளமா இருக்குது. அதனால சொல்றோம், பாடுகள் இயேசு சிலுவை நம்ம பாடுகளுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் அவன் ஜீவனை இழந்து போகிறவன். ரைட், இதுவும் ஒரு எதிர்மறையான ஒரு பாரடாக்ஸ் தான். ஜீவன் வேணும்னு நினைக்கிறவன், பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் அந்த ஜீவனை இழந்து போறான். ஜீவன் வேணான்னு நினைக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்கிறான். இது எப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கை குறித்து சொல்றார். இந்த உலகம் தான் முக்கியம், இந்த வாழ்க்கை தான் முக்கியன்றவன் அந்த நித்திய வாழ்வை இழந்து போறான். எனக்கு இது முக்கியம் இல்லை, அதுதான் முக்கியம் நினைக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். அப்ப என்னுடைய நோக்கம் என்பது உலக வாழ்க்கையா நித்திய வாழ்க்கையா, உலகத்தின் வாழ்க்கையா இல்ல பரலோகத்தின் வாழ்க்கையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான வசனம். நீங்க உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து தன்னை நஷ்டப்படுத்திக்கிட்டா லாபம் என்ன? அதனால நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், அதிகாரம் நிறைந்தவர்களா இருக்கலாம், பணம் நிறைந்தவர்களா இருக்கலாம், செல்வாக்கு நிறைந்தவர்களா இருக்கலாம், நீங்கள் எல்லாவற்றையும் சம்பாதித்திருந்தாலும் உங்கள் சொந்த ஜீவனை நீங்கள் நஷ்டப்படுத்தி கொண்டீங்கன்னா அதோடைய பலன் என்ன? ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது இது ஒரு சில காலம்தான். இது கொஞ்ச நாள் தான் நம்ம இங்க வாழ போறோம், ரொம்ப வருஷம் எல்லாம் கிடையாது. பலத்தின் மிகுதியால் 70 80 தான். ரைட். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில 60 தாண்டதே ரொம்ப பெருசா இருக்குது. 30 வயசுலயே கை கால் மூட்டு வலி வந்துடுது, 40 வயசுல பிபி சுகர் வந்துடுது, 50 வயசுல உடம்புல பாதி ஸ்பேர் பார்ட்ஸ் வேலை செய்யாம போயிட்டு 60ல போய் சேர வேண்டியதுதான். அதனால ரொம்ப குறுகிய வாழ்க்கை. இந்த குறுகிய வாழ்க்கையில் நாம் வாழும்போது எப்படி வாழ்றோம் அப்படின்ற ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. ரைட், 26ஆம் வசனத்தை வாசிங்க. எவன் வெட்கப்படுகிறானோ, இயேசுவை குறித்தும் இயேசுடைய வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ தம்முடைய மகிமையோடும் பிதாவோட மகிமையோடும் பரிசுத்த தூதரோட மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அப்போ இந்த இயேசுவை அறிக்கை செய்வதற்கு நான் தயாரா இருக்கணும். நிறைய பேர் இந்த ரகசிய கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன தெரியுங்களா, மற்ற மதத்தினர் போலவே இருப்பாங்க, உள்ளுக்குள்ள யாரை விசுவாசிப்பாங்க, இயேசுவை விசுவாசிப்பாங்க. அதுல தவறு இல்லை. ஆனா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குது, அது ஒரு பக்கம். மறுபுறத்துல ஒரு சிலர் சில காரியங்களுக்காக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க, வெட்கப்படுவாங்க. எங்க நம்ம கிறிஸ்துவன் சொல்லிட்டா நம்மளை எல்லாம் வெட்கமா பார்ப்பாங்கன்னு சொல்லி வெட்கப்படுறாங்க பாருங்க. அப்படிப்பட்டவர் தான் சொல்ற, நீ என் அறிக்கையிட வெட்கப்பட்டால் பிதாவை என்ன பண்ணுவாரு, அதாவது அவர் வரும்பொழுது யார் வெட்கப்படுவாங்களாம்,
அப்போ நாம் வெட்கமில்லாமல் கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. 27ஆம் வசனத்தை வாசிப்போம். இது கொஞ்சம் புரியாத புதிரா இருக்குது. அது எப்படி சாமி, எல்லாருமே சேர்த்துட்டாங்களே. அவர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கிறவர் வந்து ஆண்டவருடைய இறை ஆட்சியை பார்ப்பதற்குள்ளாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மரணம் அடைய மாட்டாங்க. இது என்னன்னு யோசிக்கிறீங்க நீங்க? அது எப்படி அவ்வளவு நாள் அவங்க உயிரோடு இருக்க முடியும்? நீங்க ஏதாவது பதில் வைத்திருக்கிறீங்களா இதுக்கு? 27ஆம் வசனம் யோசிங்க வேணா. இது ஏன்னா எனக்கும் இதுக்கு பதில் தெரியல, அதுதான் உண்மை. நானும் என்ன பண்றேன், கொஞ்சம் ரெஃபர் பண்றேன். ஏன்னா காலைல நான் பார்த்தேன், நேத்தும் பார்த்தேன், இது எனக்கு உண்மையிலே புரியல. எதை சொல்றாரு இயேசு கிறிஸ்து அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க சீடர்கள் எல்லாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஒரு சிலர் மரண ருசி பார்ப்பதில்லை. அப்போ எல்லாருமே மரணத்தை ருசி பார்த்திருக்கிறாங்களே, இது என்ன அப்படி ஒரு கேள்வியா இருக்கிறது. பார்க்கலாம், ஒருவேளை பதில் கிடைத்தா நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பதில் கிடைத்தா நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. தொடர்ந்து இந்த 27ஆம் வசனத்தை நம்ம ஒரு கேள்விக்குறியோட இன்னைக்கு இதை கடந்து செல்லலாம். ரைட், இப்போ 28 36 வரை இயேசு மலையின் மீது என்ன பண்றாரு, ஜெபிக்க போறாரு. அவருடைய தோற்றம் என்ன பண்றது, மாறுகிறது. அவரோடு இணைந்து இருவர் இருக்கிறாங்க. ஒருத்தர் எலியா, இன்னொருத்தர் மோசே. இவர்கள் 2 பேரும் யார் என்றால், இவர்கள் 2 பேரும் யாரு? ரைட், மோசே வந்து இஸ்ரவேலை வழிநடத்தி வந்த ஒரு மிகப்பெரிய தலைவர். எலியா வந்து இஸ்ரவேலுக்கான மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இயேசு சோர்ந்து போயிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு எப்படி இருக்காரு, சோர்ந்து போயிருக்கிறார். ஏன் சோர்ந்து போயிருக்கிறார் என்றால், அவரை சுற்றிலும் நடக்கின்ற நிகழ்வுகள். அந்த சோர்ந்து போயிருக்கிற இயேசுவை திடப்படுத்துவதற்காக, அவரை உற்சாகப்படுத்துவதற்காகவும் மோசேயும் எலியாவும் இயேசுவிடத்திலே இறங்கி வந்து அவரை தேற்றுகிறதாக நாம் பார்க்கிறோம். அதுதான் வந்து அவருடைய இந்த இடத்துக்கு பேர் வந்து த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூப மலை. இயேசு வந்து மறுரூபப்படுத்தப்படுகிறார். அந்த 29ஆம் வசனம் வாசிங்க. ரைட், இப்ப புரியுதுங்களா? ஏன்னா அவர் என்ன பண்ணார், முதல்ல இதுக்கு முன்னாடி வசனத்துல தன்னுடைய சாவை குறித்து முன்னறிவித்தார். இயேசு இந்த பூமியில வாழும்போது மனிதராக தான் வாழ்ந்தார். அப்போ ஒரு மனிதனுக்கு தன் சாவை தெரிந்து கொண்ட பிறகு அந்த சாவை எதிர்கொள்வதற்கு அவருக்கு துணிவு இருக்கிறது, ஆனால் சில தயக்கங்களும் இருக்கிறது. அப்படி சோர்ந்து போயிருக்கிற இயேசுவை உற்சாகப்படுத்துவதற்காக யார் வந்திருக்கிறாங்க, மோசேயும் எலியாவும் வந்திருக்கிறாங்க. இதுதான் இங்க வருகின்ற நிகழ்வா இருக்கிறது. அப்போ அவர் ஞானஸ்தானம் பெறும்போது ஒரு வார்த்தை வருகிறது, இவர் என் நேசகுமாரன். அதே வார்த்தை மறுபடியும் ஒலிக்கிறது. இதுதான் 35ஆம் வசனத்தை பாருங்க. இவர் என் மைந்தர், நான் தெரிந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். வாசிங்க 35ஆம் வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரர், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. அடுத்தது பாருங்க. ரைட், எலியாவும் மோசேயும் அங்க அந்த இடத்துல இல்ல. ரைட்டுங்களா? இப்ப அடுத்தது 37ஆம் வசனத்துல இருந்து 42ஆம் வசனம் வரை இயேசு மலையிலிருந்து இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. சீடர்களால் ஒரு பிள்ளைக்கு என்ன பண்ண முடியல, குணமாக்க முடியல. அது இயேசு என்ன சொல்ற பாருங்க. 41ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரையிலும் நான் உங்களோடு இருந்து. ரைட், இப்பயும் பாருங்க அவருடைய சாவை பத்தி தான் அவர் பேசுறாரு. நான் எவ்வளவு நாளைக்கு உங்க கூட இருக்க போறேன், மை டைம் இஸ் கோயிங் டு எண்ட், என்னுடைய நேரம் முடிவரை போகிறது. இன்னும் நீங்க என்னை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா நான் உங்க கூட இருக்க போறது இல்ல, நீங்க எப்பதான் தயாராக போறீங்க என்று இந்த 9ஆம் அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா இயேசு தன்னுடைய மரணத்தை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார். நான் எவ்வளவு நாளைக்கு உங்க கூட இருக்க போறேன்னு தெரியல, எவ்வளவு நாளைக்கு நீங்க என்ன எதிர்பார்த்து இருக்க போறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவரை திட்டிட்டு 42ஆம் வசனம் பாருங்க. இயேசு அந்த அசுத்தாவை அதட்டி இளைஞனை குணமாக்கி
ரைட். அவனுடைய தகப்பனிடத்தில் அவரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது எல்லோரும் கடவுளை பத்தி என்ன பண்ணாங்க? வாசிங்க 43. தேவனுடைய மகத்துவத்தை குறித்தார்கள். சீடர்களால் முடியல, அவங்களால அந்த பிசாசை துரத்த முடியலன்னு வல்லமையா இருந்த ஒரு பிசாசை இயேசு ஒரே வார்த்தையால் அதட்டி அந்த மகனை சுகப்படுத்தி அவருடைய தந்தையிடத்திலே அவரை ஒப்பு கொடுக்கிறார். இதெல்லாம் எதற்காக என்றால் இயேசு தன்னுடைய மரணத்துக்கு ஆயத்தப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. 43ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா மறுபடியும் தன் சாவை குறித்து பேசுறார். அதான் நான் ஆரம்பத்துல சொன்ன இந்த 9ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். மறுபடியும் அவருடைய சாவை குறித்து தான் பேசுறாரு. 43ஆம் வசனத்தை வாசிங்க. மறுபடியும் சீடர்களை நோக்கி என்ன சொல்றாரா? நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷ கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். யாருமே அவரு சொன்னதை பத்தி கேட்கல. ஆனா அவர் தெளிவா தன்னுடைய மரணத்தை பத்தி சொல்றார். மனுஷகுமாரனை என்ன பண்ணுவாங்க? ஒப்படைக்கப்படுவார்கள். எதுக்கு ஒப்படைக்கப்படுவார்கள்? மரணத்துக்கு ஒப்படைக்கப்படுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய மரணத்தை 2வது முறையாக இயேசு அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அவங்க அதை புரிந்து கொள்ளல. ஆனா அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா இயேசு உயிரோடு இருக்குது இல்லைன்றது அவங்க பிரச்சனை இல்லை. இயேசுக்கு அடுத்தது யாருக்கு போஸ்டிங்? அண்ணன் எப்போ காலியாவாரு, தின்ன எப்போ கிடைக்குன்ற அளவுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க? யோசிச்சிருக்கிறாங்க. அதுதான் 46ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள பெரிய விவாதம். என்ன விவாதம்? இயேசு சாக போறாரு குறித்து விவாதம் இல்ல, இவர்களில் யார் பெரியவர். இயேசு டென்ஷன் ஆயிடுறாரு. அட பாவி, நான் என் மரணத்தை பத்தி பேசியிருந்தா நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? யார் அடுத்த தலைவன்ற சண்டை போட்டுக்கிறீங்க? 47ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு சிறு பிள்ளை எடுத்து உங்கள் எல்லாருக்குள்ளும் யார் சிறியவனா இருக்கிறானோ அவனே பெரியவனா. அப்படின்னா தன்னை யார் தாழ்த்தி கொள்கிறானோ அவனே பெரியவனா இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய விவாதத்துக்கு இயேசு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அடுத்தது 49 50 வரை பார்த்தீங்கன்னா இயேசுவின் பேர்ல ஒரு சிலர் என்ன பண்றாங்க? பேய் ஓட்டுகிறார்கள். 49ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப கூட நம்ம யார் நாமத்தினால தான் பேயை ஓட்டுறோம்? இயேசுடைய. அவனும் என்ன பண்றான்? இயேசுடைய நாமத்துல தான் பேயை ஓட்டுறான். அது ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்க. என்னன்னு? அவன் நம்ம கூட இல்ல, ஆனா என்ன பண்றான்? உம்முடைய நாமத்தினாலே. யாருடைய நாமத்தினாலே? இயேசுடைய நாமத்தினாலே பேய்களை ஓட்டுறான் போது அவனை இயேசு என்ன சொல்றாரு? அவனை தடுக்க வேண்டாம், நமக்கு எதிராக இல்லாதவர் நம் சார்பாக இருக்கிறார். அப்படின்னா அவன் நமக்கு அகேன்ஸ்ட் இல்ல, அதனால அவன் யார் கூட இருக்கிறான்? நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி அவங்களுடைய திட்டத்தை இயேசு உடைக்கிறதாக பார்க்கிறோம். 51ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இயேசு எருசலேமை நோக்கி பயணிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எருசலேம் என்பது இயேசுவுக்கு என்ன இடம்? மரண வாசல். அந்த மரண வாசலை நோக்கி இயேசு நடக்கிறாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த மரணத்தை விரைவாக பெற்றுக்கொள்வதற்காக நேர் வழியில் நடக்கிறார். பொதுவாகவே இந்த பகுதி இருக்குன்னா, இந்த கலிலேயா பகுதி கீழே இருக்குன்னா நடுவுல சமாரியாவுக்கு மேலதான் எருசலேம். பொதுவாகவே இங்க கலிலேயாவில் இருக்கிற யூதர்கள் எருசலேமுக்கு போனா சமாரியாவை சுத்தி தான் போவாங்க. சமாரியாவை சுத்தி போகும்போது அவங்களுக்கு நாட்கள் அதிகமா தேவைப்படும். ஆனால் இயேசு நேரடியாக சமாரியாவுக்குள்ளே போறாரு. ஏன் சமாரியாவுக்குள்ள போறாருன்னா அவருக்கு சீக்கிரம் போகணுன்றது ஒண்ணு. பொதுவாக யூதர்கள் ஏன் சமாரியாவுக்குள்ள போக மாட்டாங்கன்னா, சமாரியாவுக்குள்ள போனா என்ன ஆயிடுவாங்க? அவங்க தீட்டாயிடுவாங்க. அதனால போக மாட்டாங்க. இயேசு அந்த கான்செப்டை உடைக்கிறதுக்காக சமாரியா உள்ளதான் போறாரு. 51ஆம் வசனத்தை வாசிங்க. 52 வாசிங்க. ரைட். இப்ப எந்த கிராமத்துல இருக்கிறாங்க? சமாரியாவுடைய கிராமத்துல. அந்த கிராமத்துல இவர்களை ஏற்றுக்கொள்ளாதனால சீடர்கள் என்ன சொல்றாங்க? எலியாவை போல இந்த கிராமத்தை என்ன பண்ணலாம்? அழிக்கினால் அழிச்சிலான்னும் போது இயேசு என்ன சொல்றாரு? 55ஆம் வசனத்துல அவர்களை கடிந்து கொள்ளுகிறார், திட்டுறாரு. திட்டிட்டு அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு என்ன பண்றாரு?
கடந்து செல்கிறதாக பார்க்கிறோம். அவர் விரைவாக தன்னுடைய மரணத்தை சந்திப்பதற்காக 51ஆம் வசனத்தை வாசிங்க. 51. எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபத்திற்கு. சோ இங்க மறுபடியும் ஒரு இன்ட்டு கொடுக்குறாங்க. அவர் சாவதற்கு தயாராக இருக்கிறார். அதனால தான் அவர் சமாரியாவுக்குள்ளாக போகிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட், டைம் ஆச்சு. ஒரு கடைசி மட்டும் வேகமா முடிச்சிடலாம். 57லேருந்து 62 வரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2-3 பேர் இயேசுவை பின்பற்ற வருகிறார்கள். ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீர் எங்கே போனாலும் நான் என்ன பண்றேன், உண்மை பின்பற்றி வருகிறேன்றாரு. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு, தன்னுடைய நிலைமை சொல்றாரு. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனா எனக்கோ தலை சாய்க்க கூட ஒரு இடம் இல்லை. நானே ஒரு பரதேசியாக நாடோடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பின்பற்றி வந்தால் உனக்கு ஒண்ணுமே இல்லை. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, ஆனால் நித்திய வாழ்வு கிடைக்கும்ன்ற விசுவாசத்துல தான் நம்ம வரணும். நிறைய பேர் இயேசுவை எதுக்காக தேர்றாங்கன்னா, கிறிஸ்தவனாய் மாறினா எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்ன்றாங்க. இயேசு அது எந்த இடத்துல சொல்ல, என்னை பின்பற்றுவர்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது, வெறும் நித்திய வாழ்வு நிலை வாழ்வு தான் கிடைக்கும்ன்றத மறைமுகமாக சொல்லுகிறார். ரைட்டுங்களா? இப்ப 51ஆம் வசனத்துல இவரே வேற ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது அழகா சொல்றாங்க. அவங்க அப்பா சாவே இல்லை, அவங்க அப்பா சாகவே இல்லை. அவனுக்கு என்னன்னா, அவரை பின்பற்றி வர்றதுக்கு மனசு இல்லை. எங்க அப்பா செத்த அப்புறம் நான் என்ன பண்றேன், அவர் அடக்கம் பண்ணிட்டு வரேன்றார். பொதுவாகவே தட்டி கழிப்பதற்காக ஒரு ரீசன் சொல்றாரு. ஏசு என்ன சொல்றாரு, மரித்தோர் அவன் சாகும்போது அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவனை அடக்கம் பண்ணுவாங்க, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? அடுத்தது 61ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கொஞ்ச நாள் என்ன பண்றேன், போயிட்டு எங்க வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு திரும்பி வரேன் அப்படின்றாரு. அதுக்காக இயேசு சொல்றாரு, கலப்பையில கை வச்சவன் திரும்பி பார்க்க கூடாது. நீ ஊழியத்துக்கு வரேன்னா உடனே வந்துரு, நீ வீட்டுக்கு போனா என்ன பண்ண மாட்ட, திரும்பி வர மாட்ட, வீட்டுல இருக்கிற கவலை உன்னை இழுத்துரும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த 9ஆம் அதிகாரம் முடிவடைகிறதாக பார்க்கிறோம்.